ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர்கள் கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நர்சரி கார்டன் விசிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி எப்பவும் விசிட் பண்ண நர்சரி கார்டன் தான் கன்னியாகுமரியில் குமரன் நர்சரி கார்டன். இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து வீட்டு தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அந்த பாட்டு, க்ரோ பாக்ஸு, வெஜிடபிள் சீட்ஸு, சிமெண்ட் பாட்டு, அப்புறமா வந்து பிளாஸ்டிக் பாட்டு எல்லாமே அவைலபிளாக, இன்டோர் பாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து இன்டோர் பிளான்ட்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸு, அப்படி வந்துட்டு ஏகப்பட்ட பிளான்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். புதுசாக நியூலி அரைவ்டு கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போய் நர்சரி கார்டனில் என்னென்ன புதுசாக அரைவு ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குமரன் நர்சரி கார்டன், வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஸ்லோகன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து இங்கே பாருங்கள், இந்த கேட்டில் வந்து நம்ம ஹேங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிப்பட்ட பாட்டோடு இருக்குது. அடுத்தது ஃப்ரண்டில் வந்து புதுசாக நியூலி அரைவ்டு ஒரு பிளான்ட் வந்துருக்குது. இந்த பிளான்டோட நேம் எனக்கு தெரியலை. ஸோ இந்த பிளான்டோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இது வந்து பூ பூத்துருக்கு. இந்த பிளான்ட்டில் வந்து டிசம்பர் மாதம்தான் பூ பூக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. டிசம்பர், ஜனவரி அந்த மாதிரி ஸ்டேஜில். ஸோ வந்து இப்போ நியூலி கலெக்ஷனாக வந்திருக்கு. செமையாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒயிட் கலர் லீஃப் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து ஒயிட் கலர் லீஃப் இல்லை, அது ஃப்ளாரு. அதுக்கப்புறமா ஜெவந்தி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. வயலட், ஒயிட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் எல்லோ கலர் கோல்டன் டாலியா அவைலபிளாக இருக்குது. எல்லோ கலர் கோல்டன் டாலியா வந்து 100 ருபீஸு. ஜெவந்தி 60 or 70 அந்த ரேட் தான் சொன்னாங்க. அப்புறமா வந்து இங்கே மேலே ஹேங் பண்ணுற பாட்டு பாருங்கள். இந்த பாட் கலெக்ஷனும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள், நிறைய இருக்குது. அப்புறமா நியூலி வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிளான்டோட நேமும் தெரியல. பார்க்குறதுக்கு வந்து இந்த மழை துளி வந்து விழுற மாதிரி இருக்குது. அது ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அந்த மொட்டெல்லாம் பாருங்கள், மழை துளி ட்ராப்பாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முத்தாக இருக்குது. இந்த பிளான்டோட நேம் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்ன பர்பஸுக்காக உள்ள பிளான்ட் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா வந்து இன்டோர் கலெக்ஷன்ஸ் நியூலி அரைவ்டு கேட்டஸ் கலெக்ஷன்ஸும் புதுசாக நிறைய வந்திருக்குது. ரொம்ப கேட்டஸ் எல்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்தூரியம் கலெக்ஷன். இங்கே உள்ளே வந்து பாட்டு செக்ஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய கடை மாதிரியே தனியாக இருக்குது. நம்ம ஒன்றுனா பார்த்து வாங்கிக்கலாம், நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் திங்ஸ் பார்த்து எடுக்கிற மாதிரி. அப்புறமா வந்து இங்கே பாட்டிங் செட்டப்ஸ் மாதிரி இதே திங்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், தாமரை பூ மாதிரி சூப்பராக செமையாக இருக்குது. அப்புறமா பேப்பர் பூ கலெக்ஷன், மெலஸ்டோமா, போன்சே பிளான்ட்ஸு, இதுவும் இந்த கார்டன் செட்டப் தான். ரொம்ப க்யூட்டாக இந்த நர்சரி கார்டன்லேயே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இதுன்னா இந்த மாதிரி செட்டப்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறமா இங்கேயுமே கேட்டஸ் கலெக்ஷன்ஸு, இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்புறமா பாட்டில் ஒரு வாழைக்கன்று வச்சுருக்காங்க. அது ஏதோ ஒரு ரகம்னு சொன்னாங்க. இந்த வாழைக்கன்றும் அங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்கள், கொய்யா செடியெல்லாம் ஒரு பிளாக் கலரில் ஒரு பாட்டு மாதிரி வச்சுருக்காங்கள, அது வந்து நமக்கு வந்து வேருக்கு கிடைக்கிற மாதிரி உள்ள மாடல் பாட்டு. இந்த மாதிரி பாட்ஸுமே வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கொய்யா, அத்தி, இஸ்ரவேல் அத்தி, பூனை அத்தி, ஸ்ட்ராபெரி கொய்யா, அப்புறமா ஸ்வீட் ஆரஞ்சு, டேபிள் ஆரஞ்சு, பீட்ரூட் கொய்யா, மாதுளை, சப்போட்டா, பனானா சப்போட்டா, அப்புறம் லிச்சி, ரம்போட்டான், மங்குஸ்தான், இன்னும் நான் நிறைய விட்டுருப்பேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. வாட்டர் ஆப்பிளில் வந்து மினி வெரைட்டி, பச்சை, பச்சை, ரெட்டு, அப்புறமா பிங்க், அந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ரோஸ்மேரி பிளான்ட் அவைலபிளாக இருக்குது.
மிராக்கிள் ஃப்ரூட்டும் இருக்குது. மல்பரி காயோடு இருக்குது. அப்புறமா வந்து இங்கே செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் இருக்குது வரிசையாக. இது வாட்டர் ஆப்பிள் மினி வெரைட்டி. அத்தி செடி பாருங்கள், பழம் பழுத்து கனிகிற ஸ்டேஜில் இருக்குது. நான் எல்லா பிளான்ட்ஸ் நேமுமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இன்னும் வந்து இடையிடையே வேறு பிளான்ட்ஸ் இருக்கும். மா, பலா, வேரியேட்டட் கொய்யா, அப்புறமா இது ஒரு வெரைட்டி பிளான்ட். வந்து இந்த பூ வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், சூப்பராக அழகாக இருக்கும். அப்புறமா இந்த பூ பூத்துருக்க கலெக்ஷன்ஸ் அதுவுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. டயன்சிஸ் வந்து ஒத்த வெரைட்டி சிங்கிள் பெட்டல் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஸ்ட்ராபெரி அவைலபிளாக இருக்குது. பனானா சப்போட்டா, இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா பாட்லே தான் இருக்குது பாருங்கள். சப்போட்டா நிறைய காய்ச்சி தொங்குது. இதுவும் பாட்டில் தான் இருக்குது. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு சிமெண்ட் பாட்டில் வச்சுருக்காங்க. அடுத்தது இதுங்க மாமர கலெக்ஷன்ஸ், வாழைக்கன்று எல்லாம் வரிசையாக இருக்குது. பலா, அப்புறமா மேரிகோல்டு, கிரேந்தி பூன்னு சொல்லுவோம்ல அதான், பிச்சு பூச்செடி. அப்புறமா உள்ளே வந்து இது ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த பிளான்ட்டு. அப்புறமா நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம்ல அந்த பூச்செடியில் நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பிளான்ட்டு 30 ருபீஸு. அப்புறம் ஜினியாவில் அடுக்கு வெரைட்டியும் இருக்குது, ஒத்த வெரைட்டியும் இருக்குது. பப்பாயா நிறைய இது பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். நம்ம அங்கே உள்ளே சுற்றி பார்த்து இது தனியாக வந்து ஒரு க்ரீன் நெட் டெண்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இன்னும் இது வந்து ஃப்ரண்டில் வந்து கேட்டில் எல்லாம் தொங்க போட்டிருப்பாங்கல்ல, அந்த பிளான்ட் கலெக்ஷன்ஸ் வந்து குட்டி குட்டி க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கொல்லாவு இருக்குது, தென்னம்பிள்ளை இருக்குது, ரோஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, பன்னீர் பட்டன் ரோஸு, பன்னீர் ரோஸு, நாட்டு வெரைட்டி ரோஸஸ் இருக்குது, எஸ்டர்டே டுடே டுமாரோ ஃப்ளவர் பிளான்ட் இருக்குது. நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் நிறைய இருக்குது. அப்புறமா இந்த ஒயிட் கலர் ஒத்த செம்பருத்தி இருக்குது. பன்னீர் பட்டன் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள். முருங்கை செடி பாருங்கள், சின்ன கவரில் வச்சுருக்காங்க, அழகாக வளர்ந்துருக்குது.
அப்புறம் எக் ஃப்ரூட் இருக்குது. அடுத்தது இன்னொரு பக்கமும் இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து அதை போய் பார்க்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இன்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸு. இதுவே நிறைய இருக்குது. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். செம்பருத்தியில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி செம்பருத்தி. அவ்வளோதான். ஓவரால் நம்ம வந்து நர்சரியை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த நர்சரி கார்டன் விசிட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட்டு மக்கொட்டி தேவா அப்படிங்கிற பிளான்ட் வந்து போன வீடியோவில் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். அந்த நேம் மறந்துடுச்சுன்னு சொன்னேன். ஆனால் வந்து ஒருத்தங்க போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த வாட்டி நான் வீடியோவில் அதை வந்து கவர் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி வந்தீங்கன்னா குமரன் நர்சரி கார்டனை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங்.